பன்னிரு திருக்கரங்களினாலேயே இந்த விபூதி பிரசாதத்தை தருவதாக ஐதீகம். காயாமொழி பகுதியில் இருந்து கொண்டுவரப்படும் பன்னீர் இலைகள் கோவிலில் வைத்து தண்ணீர் தெளித்து நன்கு பாடம் செய்யப்படும். பிறகு சுத்தமான பசுஞ்சாணத்தால் தயாரிக்கப்படும் திருநீர் அதில் வைத்து பக்தர்களுக்கு வழங்குகின்றனர். இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இலவபதிக்குன்னு தனி சிறப்பு உண்டு. இது இலவபதி பன்னீரில் இந்த சுற்று வட்டாரம் உடங்குடி, பரமக்குறிச்சி, காயாமொழி, திசைமலை, கொம்மட்டிக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்லேருந்து இலைகளை பறித்து கொண்டு வந்து தண்ணி தெளித்து பாடம் பண்ணி கட்டி கோயிலுக்கு கொண்டு நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதிசங்கரர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்ட போது திருச்செந்தூர் வந்து இந்த பன்னீர் இலை விபூதியால் குணமடைந்தார் என்பது ஆன்மீக வரலாறு.